பேர் பெற்றவர் அன்னை மரியாள். ஆண்டவரை அன்றாட தரிசித்து இறைவனின் மகளாகும் பேர் பெற்றவர் அன்னை மரியாள். இறைவனில் இரண்டர கலந்து இகமதில் இன்பமுற்று நாம் வாழ வழிகாட்டியாக இருப்பவர் நம் அன்னை மரியாள். ஈடில்லாத ஈகையால் இயேசுவை என்ற தெய்வம் அன்னை மரியாள். இத்தகைய பேச்சினை பெற்றவர் புனித ஆரோக்கிய அன்னைதான். ஆபிரகாமில் தொடங்கிய இறை நம்பிக்கை அழைத்தல் வாழ்வு இயேசுவில் நம்பிக்கை கொள்ளும் ஒவ்வொரு கிறிஸ்துவரிலும் இயேசுவின் போதனைப்படி வாழும் ஒவ்வொரு மனிதரிலும் இன்றும் தொடர்கின்ற ஒரு தொடர் பயணமாகும். இந்த பயணத்தில் முதலாக பயணம் செய்து இறை நம்பிக்கையில் நம்மையும் கரம் பிடித்து வழிநடத்தி நாம் மென்மேலும் இறை உறவில் வாழ வளர அழைப்பு கொடுக்கிறவர் நம் தாய் ஆரோக்கிய மரியாள். இறை நம்பிக்கை இல்லாத நிலையில் நாம் வாழும்போது நம்பிக்கையின் நங்கூரமாக நல்வழி காண்பித்து அபாயம் நிறைந்த வேளையில் கலங்கரை தீபமாக திகழ்பவர் நம் அன்னை மரியாள். நம் இதயத்தில் அன்பு இல்லாத போது இறை அன்பை நிறைவாக பெற்று தந்து இறைவனை நாம் வழிபட ஆராதிக்க ஆதி காரணமாக இருக்கும் அன்னை மரியை போற்றி புகழ்வோம். வானர அரசியான அன்னை மரிக்கு மன்னர மாந்தர்களாகிய நாம் இத்திருப்பலி வழியாக அன்னைக்கும் இறைவனுக்கும் புகழ் பலியை செலுத்தி பக்தியோடு இத்தெய்வீக திருப்பலியில் இணைவோம். இறையருளை பெறுவோம். மரியே வாழ்க. 23/5/2020 இன்றைய திருப்பலியானது பச்சாலை இன்னைய ஆன்ம இடைப்பற்றுக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இத்திருப்பலியை காண்கின்ற நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இணைந்து ஜெபிப்போம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
கடவுளிடம் தூயாவியாய் மேற்படும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புனிதாரோக்கிய அன்னையே, புனிதாரோக்கிய அன்னையே, புனிதாரோக்கிய அன்னையே, தேவையான முறையில் இந்த வருடம் நாம் நம்ம நாளை கொண்டாடுகிற வேளையிலே 2ஆம் நாளிலே உங்களை அனைவரையும் இந்த காணொலி வாயிலாக திருப்பலிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அன்பானவர்களே, தெய்வீக திருப்பலியிலே இன்றைக்கு குறிப்பாக ஆரோக்கிய மாதா அன்பில் உள்ள அனைத்து குடும்பத்திற்காகவும், வேளாங்கண்ணி மாதா குடும்பத்தில் உள்ள அன்பில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும், மம்மா மார்கரெட் அன்பில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும், மேரி பஸ்டர்லோ அன்பில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும், ஆரோக்கிய மாதா, வேளாங்கண்ணி மாதா, மம்மா மார்கரெட், மேரி பஸ்டர்லோ அன்பில் உள்ள எல்லா இறை மக்களும் அன்னையினுடைய பரிந்துரை ஆசிரியரை வாழ தெய்வீக திருப்பலியிலே சேஷமாய் ஜெபிப்போம். அவற்றோடு சேர்ந்து இன்றைக்கு சிறப்பு கருத்தாக கொரோனா நோயினால் உலகம் முழுவதும் நோயினால் தங்கள் உயிரை இழந்த அவர்களுடைய ஆன்ம இணைப்பாளர்களுக்காக, அதிலும் குறிப்பாக நாட்களிலே கொரோனா தொடங்கிய நாளிலிருந்து மறைத்து போன ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும், நம்முடைய மறைத்து போன ஒவ்வொருவருக்காகவும் தெய்வீக திருப்பலியிலே சேஷமாய் ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, என் பெயரால் கேட்டால் நீங்கள் பெறுவீர்கள், கேளுங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் தருகிற செய்தி. எனவே இந்த 2ஆம் நாளிலே இறைவன் தருவார் என்ற உறுதியோடு கேட்போம். ஒரு வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கிறதோ, என்ன வேண்டுதல் இருக்கிறதோ, என்ன கவலை இருக்கிறதோ, அவை அனைத்தையும் ஆண்டவரே தாரும் என்ற பிள்ளைக்குரிய உரிமையோடு அன்னையினுடைய பரிந்துரை சுகத்திலே கேட்போம். எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு இறைவாய் தருவார். தொடர்ந்து திருப்பலியிலே சிரிப்போம். சகோதரி, நம்முடைய திருப்பலியை தூய்மையாக பங்குவதற்கு நம்முடைய குற்றங்களை தடையாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே பாவங்கள் மனிதர்களுக்கு ஒரு சூழல் இருக்கிறான். எல்லோருமே லாக்டவுன் என்ற பெயரில் இருக்கிறார்கள். குடும்பத்திலே, தொழில் மதத்திலே, மற்ற எல்லா இடங்களிலுமே புரிகின்ற சேதம் வாழப்படுகின்ற ஒரு சூழலை உருவாக்கப்படுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் நாம் இந்த உலகத்திலே பாவங்கள் மனிதர்கள் கிடைக்கிறார். மனிதர்கள் பாவத்தில் உணர்ந்து பாவத்தை விட்டு கடவுளை திரும்புவதற்காக ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதனுடைய பாடம் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைத்து அன்னை முறையால் எவ்வாறு அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று கூறி அவரை இந்த நடந்துகளை எல்லாம் இடத்தில் இருந்து கடைசி வரைக்கும் கல்வாரி பணியை முழுமையாக அன்னையை ஒப்பு கொடுத்தார். கடவுளுடைய சித்தத்துக்கு முழுமையாக கீழ்ப்படுகிறார். அதே போல நாம் நம்முடைய வாழ்வை, நம்முடைய குற்றங்களை எல்லாம் நினைத்து தொடர்ந்து இறைவனை மன்னித்து நம்மை விடுவித்து நோய்களிலும் எல்லாவற்றையும் பாவங்களை மன்னிக்க இந்த திருப்பதியில் நாம் சொல்லி மனவருத்துவோம். எல்லா இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரியை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாருடைய இறைவன் நம்மை இறக்கி வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வானாக. ஆமென்.
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உயிரின் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் பிறப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவன் திருமலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பார் உலகம் பேரில் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமையா வழியாக முடிவில்லா வாழ்வின் நிகழ்ச்சியாக பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றியத்தில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமணமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவே மெசியா என அப்பல்லோ மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 18 உயிருள்ள இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கலாத்தியா, பிரிகியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல்வன்மை மிக்கவர், மறைநூல்களில் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர். ஆர்வம் மிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கில்லாவும் அவரை அழைத்துக் கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். அவர் அக்காயாவுக்கு போக விரும்பிய போது சகோதர சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்றபோது இறைவர்களால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாயிருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. பனி போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொழிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொழிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேய்ச்சி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்பொழுது உலகை விட்டு தந்தையிடம் செல்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 23 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன், ஆனால் காலம் வருகிறது, அப்பொழுது உருவங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாக எடுத்துரைப்பேன். அந்நாட்களில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள், அப்பொழுது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கின்றேன் என நான் சொல்ல மாட்டேன், ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் உங்களிடம் வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தை உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்பொழுது உலகை விட்டு தந்தையிடம் செல்கின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை சமூகமே, தனவனால் 2ஆம் நாளிலே மிக எளிமையாக 161வது திருவிழா பன்னூர் ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நவநாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாரும் யோசித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு இந்த உலகமே இன்றைக்கு திக்குமுக்காக என்ன செய்வது என்று செய்வதறியாமல் இருக்கிற காலகட்டம் இது.
ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை தான் நான் நினைத்து பார்க்க விரும்புகின்ற இந்த நேரத்தில், விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தை ஒருபொழுதும் ஒழியாது. The heaven and earth will pass away, but my word will never pass away என்ற வார்த்தை. இப்படி இக்கட்டாக இருக்கிற சூழ்நிலையில இன்றைக்கு நாம் அன்னைக்கு விழா எடுத்து எளிமையான முறையில நவநாளிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். காணொளி வழியாக, மீடியா மூலமாக இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற வேளையில, எப்படி ஆண்டவர் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒருபொழுதும் ஒழியாது, எப்படி புரிந்து கொள்வது? இன்றைக்கு நற்செய்தியிலே சொல்கிறார், யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 23 28 வரை உள்ள இறை வார்த்தைகள், என் பெயரால் கேளுங்கள், கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மீண்டும் சொல்கிறார், கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், என் பெயரால் கேளுங்கள். இதை எப்படி புரிந்து கொள்வது? இன்றைக்கு உலகமே என்ன செய்வது செய்வதறியாமல் இருக்கிற சூழ்நிலையில இதை எப்படி பார்ப்பது, எப்படி புரிந்து கொள்வது? இன்றைக்கு திருவிழா கூட மிக எளிமையான முறையில் இந்த நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோமே, எப்படி பார்ப்பது? இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் இது. அப்போது ஜெர்மனி நாட்டில் அமெரிக்கா போர் விமானம் ஒன்று பறந்து கொண்டிருந்தது. அப்போது ஜெர்மனியர்கள் அந்த போர் விமானத்தை தாக்குகிறார்கள். அந்த ஊரில் ஒரு தாயார், ஒரு குழந்தை வைத்துக் கொண்டிருந்த ஒரு தாயார் இருக்கிறார். அந்த தாக்குகிற பொழுது அந்த விமானம் தாக்கப்பட்டு சிதைக்கப்படுவதை இதை பார்த்து அந்த தாயார் ஆண்டவர் இயேசுவிடம் செபித்தாராம். இயேசுவே, அந்த விமானி உயிரை காப்பாற்று, அவரை காப்பாற்று. அதை பார்த்த உடனே தன் கண் முன்னே அந்த நிகழ்வு நடக்கிறது. மேலே பறந்து கொண்டிருந்த அந்த விமானம் தாக்கப்படுகிறது, சிதறப்படுகிறது. ஆண்டவரே, அவரை காப்பாற்று, அவர் உயிரை காப்பாற்று என்று செபிக்கிறார். காலங்கள் கடக்கிறது. கொஞ்ச நாள் கழித்து, கொஞ்ச வருடங்கள் கழித்து, இந்த பெண்மணி, எந்த பெண்மணி அந்த விபத்தை பார்த்தாரோ செபித்தாரோ அவர் அமெரிக்காவிலே குடியேறுகிறார். குடியேறிய பெண்மணி ஒரு செவிலியராக, ஒரு நர்ஸாக ஒரு மருத்துவமனையில வேலை பார்க்கிறார். இந்த வேலை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அங்கு ஒரு நோயாளியை சந்திக்கிறார். அவரிடம் கேட்கிறார். அவரிடம் உரையாட அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. உரையாடுகிற பொழுது அவர் கேட்கிற பொழுது, எந்த நோய் எப்படி உங்களுக்கு வந்தது, நீங்கள் யார் என்று அந்த நோயாளர் கேட்கிறார். நான் ஜெர்மனியில இருந்தேன், இப்பொழுதுதான் அமெரிக்காவில் குடியேறினேன், வேலைக்காக வந்திருக்கிறேன். ஜெர்மனியில் எங்க இருந்தீர்கள் என்று அந்த நோயாளி கேட்கிறார். அப்பொழுது அந்த பெண்மணி சொல்கிறார், நான் ஜெர்மனியில அந்த ஊர் பெயரை சொல்லி இந்த ஊரில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த நோயாளர் என்ன பதில் தந்திருப்பார் என்று உங்களுக்கு தெரியும். அவர் சொன்னாரா, நீங்க சொல்ற ஊர்ல தான் நான் ஒரு முறை போர் விமானியா உலக போர் நடக்கிற பொழுது பயணித்துக் கொண்டிருந்தேன். நான் தான் அன்னைக்கு அந்த போர் விமானத்தை செலுத்தினேன். என்ன தோணுச்சுன்னு எனக்கு தெரியல, திடீர்னு எனக்கு தோணுச்சு அந்த விமானத்தை தாக்க போறாங்க அப்படின்ற சிந்தனையெல்லாம் எதுவும் கிடையாது. திடீரென்று எனக்கு தோன்றியது இந்த விமானத்துல வந்து கீழே குதிக்கணும் என்று. ஏன்னா விமானம் தாழ்வாக பறந்து கொண்டிருந்தது. உடனே விமானத்திலிருந்து நான் கீழே குதித்தேன். இப்படி அடிபட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை யாராவது எனக்கு ஜெபிச்சிருக்கலாம். அன்னிலிருந்து இங்க நானே இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். நண்பர்களே, அந்த தாயினுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அன்றைக்கு அந்த விமானத்தை பார்த்து ஜெபித்த அந்த தாய், இந்த விமானி உயிரை காப்பாற்று என்று பல வருடங்கள் கழித்து அந்த விமானியை உயிரோடு பார்க்கிறார். எங்கு? சிதைந்து போன விமானத்திலிருந்து அந்த இறைவனுடைய வார்த்தை, ஆண்டவருடைய நாமம், நாம ஜெபம் என்று சொல்வார்கள். இயேசுவே 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 என்று அவருடைய பெயரை உச்சரிக்கிற பொழுது அதில் வருகிற இன்பம் வேறு எதிலும் கிடையாது. அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை உரைத்த உடனே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மளை சந்திக்கிறார். அந்த எலிசபெத் அம்மளை சந்திக்கிற பொழுது அந்த ஆண்டவர் வருகிறார். இந்த பிரசன்னத்தை பார்த்த உடனே எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு, ஆண்டவருடைய நாமத்திற்கு அளவே இல்லை. அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம், அவர் பெயரால், அவர் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள். கேட்கிறோமா? தான் கேள்வி. இன்றைக்கு நவநாளிலே, இரண்டாம் நாளிலே உங்கள் முன் வைக்கிற கேள்வி இதுதான். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவரிடம் செபிக்கிறோம்? இன்றைக்கு எனக்கு என்னுடைய பழகிய ஒருவர் அமெரிக்காவிலிருந்து அழைப்பு விடுத்தார். அப்பொழுது அவரிடம் கேட்ட கேள்வியும், செபிக்கவே முடியல ஃபாதர், ஜெபமால சொல்ல முடியல, எப்படி அதை செபிக்கிறது, மறந்துடுற, அந்த கேட்கணும்ன்ற அந்த
நீடு, அந்த தேவையை மறந்து விடுகிறோம், அதான் கேட்பதில்லை. இன்றைக்கு உலகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது கொரோனா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது கொரோனா. சென்ற வருடம் ஞாபகம் இருக்கிறது, இந்த நாட்களில இந்த ஆலயம் நிரம்பி இருந்தது. அங்க இருக்கிற ஆலயம் முழுவதுமாக இந்த லைட்டுகள், அந்த போட்ட அன்னைக்கு அந்த மின் வெளிச்சத்துல மின் விளக்குகள் அலங்கரித்தது. ஆனால் இன்றைக்கு உலகமே எந்த திருவிழாவும் கொண்டாட முடியாத நிலையில எளிமையான முறையில இதே ஆலயத்துல கூட்டம் இல்லாமல் நான் திருப்பலியை வைத்துக் கொண்டிருக்கிறேன். உலகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் இறைவன். கேள்விக்குறியாக இருக்கிறார் இறைவன். கேள்விக்குறியாக மாற்றிருக்கிறார் நமது விசுவாசத்தை, நமது வாழ்க்கையை. நாம் எப்படி வாழ்ந்தோம்? நீதிமான் என்று நினைத்தவர்களை, நீ நீதிமான் அல்ல. உன் வாழ்க்கையை நிறுத்து, யோசி. எங்கிருக்கிறார்? நீ நல்லவன் என்று பார்க்காதே, நீ அடுத்தவன் என்ன செய்கிறார் என்று பார்க்காதே. நான் பார்க்கிறேன். கேட்கிறோமா? செபம் இருக்கிறதா? கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோமா? கேள்வி. பெயரில் அல்ல கிறிஸ்துவம். இன்றைக்கு ஜெபமாலை அணிந்தால் அவர் கிறிஸ்தவர் என்று சொல்வது மிக எளிது. பெயரை வைத்து இந்த கிறிஸ்தவ பெயர் வச்சிருக்கிறார் கிறிஸ்தவர், எளிது. வாழ்க்கையை பார்த்து சொல்வார்களா? எத்தனை பேர் சொல்ல முடியும், மார்த்தட்ட முடியும்? என் வாழ்க்கையை பார்த்து என்னை கிறிஸ்தவர் என்று உன்னோடு இருப்பவர்கள் சொல்லுவார்களா? நீ அடுத்தவரை பற்றி விமர்சிக்கிறார், வெறி நல்லது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விமர்சித்தால் நீ நல்லவர், நீ கிறிஸ்தவர் என்று ஆண்டவர் சொல்லுவாரா என்பதெல்லாம் கேள்வி. கேட்கிறோமா? ஒருவேளை அப்படி கேட்கிற நான் ஜெபிக்கிறேன் என்றால் அந்த ஜெபித்தலின்படி வாழ்கிறோமா? அடுத்த கேள்வி. இன்றைக்கு வாழ்கிறோமா என்பதுதான் இந்த கொரோனாவாக நான் பார்க்கிறேன். இந்த கொரோனா வைரஸ் இந்த உலகத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது, யோசிக்க வைத்திருக்கிறது, நம்ம சித்தாந்தங்களை எல்லாம் கேள்விக்குறியாக மாற்றி இருக்கிறது. வாழ்கிறாயா நீ? உன் சொற்படி நீ வாழ்ந்தாயா என்ற கேள்வி என்ன என்பார்களே. ஒருவேளை நீ ஜெபிக்கிற, நான் டெய்லி ஜெபிக்கிறேன் ஃபாதர், நான் பூசைக்கு போறேன், அதன்படி வாழ்ந்தாயா? சின்னஞ்சிறியவருக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர் என்று சொன்னார். ஆனால் அந்த வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கப்பட்டதா? அவமானப்படுத்தினாயே, இழுத்து தள்ளினாயே, ஒன்றுமில்லை என்று சொன்னாயே. இதுதான் கிறிஸ்தவமா? ஜெபிக்கிறாயா என்பது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, ஜெபத்தின்படி செயல்படுகிறாயா? சிந்திப்போம். இந்த 2ஆம் நாள் பன்னூர் ஆரோக்கிய தாயின் நாமத்துல அம்மாவுடைய பரிந்துரை ஜெபத்திலே சொல்கிறேன், சிந்திப்போம். இந்த விழா மிக எளிமையாக நடக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. காலையில கூட்டம் இல்லை, மக்கள் வருவதற்கு அரசாங்கம் உரிமம் தரவில்லை. இருப்பினும் இந்த காணொலி வழியாக அழைப்பு விடுக்கிறேன், சிந்திப்போம். நான் எங்க இருக்கிறேன்? என்னை பார்த்து இன்றைக்கு என் தாய் பன்னூர் ஆரோக்கிய அன்னை மகிழ்வார்களா? இவனை பார்த்து மகிழ்கிறேன், இவன் ஜெபிக்கிறான், ஜெபித்தலின்படி வாழ்கிறேன் என்று சொல்வார்களா? இல்ல இந்த பிள்ளையை மன்னியும், இவன் பாவியாகவே இருக்கிறான், இவள் பாவியாகவே இருக்கிறார் என்று எனக்காக அழுவார்களா என் தாய்? என் ஆண்டவர் என்னிலே மகிழ்ந்து இருப்பாரா? கேள்வியோடு நிறுத்துகிறேன். பதிலை ஜெபத்தில் தேடுவோம், ஆசீர்வாதம் பெறுவோம். ஆமென். சிறிது நேரம் கண்களை மூடி நம்முடைய மன்றாட்டுகளை அமைதியாக எடுத்துரைப்போம். இயேசுவின் வல்லமையுடைய நாமத்தினால் நம்முடைய மன்றாட்டுகளை அமைதியாக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும், இறந்து போனவர்களை பார்க்க முடியாதவர்கள், உறவினர்கள், உற்ற உறவினர்கள் எவ்வளவு பேர் அடக்கம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். நடுத்தர மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்ற சூழலை பார்க்கிறோம். புலம்பெயர்ந்தவர்கள் தன்னுடைய ஊர்களுக்கு செல்லவுடையாக தவிக்கின்ற சூழலை பார்க்கிறோம். நடந்து நடந்து உயிரை அவர் விடுகின்ற ஒரு சூழலை பார்க்கிறவர்களுக்காகவும், தொடர்ந்து நம்முடைய நாளில் இருக்கின்ற நாம் அனைவரும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் இறைவன் எல்லாவற்றும் மன்றாட்டில் ஆசீர்வதிக்கும். அன்னையின் வழியாக இயேசுடைய நாமத்திலே நாம் ஜெபித்து எல்லாவற்றையும் தருவார் என நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பில் பங்கு பெறுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை இயேசுடைய நாமத்திலே ஜெபித்து வேண்டுவோம். ஆமென். காணிக்கை தரும்
சோதர சோதரே, என்னுடையும் உங்களுடையமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இவனுக்கு ஏற்றதாக முடியும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாளனை கொண்டாத்தி பேரின்பத்திடம் கழிக்க எங்கள் தாழ்மையான காணிக்கையை தயவுடன் ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப்பட்டு நாங்கள் இவ்வுலக ஆறுதலுள்ள மீட்பை பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இவைகளை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பினோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் இறைவா, என் நாளை விடுத்து நாமுக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதான புனித ஆரோக்கிய நாள் விழாவையும் மகிமை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமைக்குரிய செயலுமாகும். தூயாவில் அந்த அன்னை உடையவரே திருமுனை கருத்தாயி தமது கண்ணுமையின் வாட்சி அழைத்து நிலையான ஒய்யாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக எமது மாண்பை வான தூதர் போகின்றனர். தலைமைதாக ஒருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்தோறும் திருமுறையினர். வானங்களும் அவற்றை உள்ள ஆற்றுகளும் சராப்பிகளும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் மெய்த்தாழ்வு இறங்கி போன்று பாடுவதாவது. தூயவர் 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 வாழ்பழிகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு மாறுபடமாக. அவர் பாடுபட உள்ளம் குனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்படையும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவன எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேற்கும் திரு அவை நினைவு கூர்ந்து எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஐயா ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருளையினர் அனைவரோடும் திரு அவையில் அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் என் பங்கின் பாதுகாவலியுமான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைதியை கனிடலமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கினும் திருத்துறவுக்கு முடிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கேற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தளிவராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும்.
உதயமாய் மனதினில் ஒளியேற்றவா இதயமே இதயமே என்னை எழுந்து வா உதயமாய் மனதினில். இரண்டாம் நாள் நவநாளிலே செபிப்போம். குறிப்பாக இந்த நாளிலே ஆரோக்கிய மாதா அன்பில் உள்ள மக்கள், வேளாங்கண்ணி மாதா, மம்மா மார்கரெட், மேரி மஸ்ரல்லோ மற்றும் கொரோனாவால் இறந்தவர்கள், உடல் நோயாளர்களுக்காய் செபிப்போம். தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு இயேசுவே, இரண்டாம் நாள் நவநாளுக்காய் நன்றி ஆண்டவரே. அன்பு இயேசுவே, இறைவா, ஆவியானவரே, பரிசுத்தரே, உன்னதரே, என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. திருப்பலிக்கு வர முடியாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. இல்லங்களில் இருந்து கொண்டு திருப்பலியை பார்த்து செபித்துக் கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. குறிப்பா இந்த வேளையிலே ஆரோக்கிய மாதா அன்பியத்தில் மக்கள், வேளாங்கண்ணி மாதா அன்பியத்தில் மக்கள், மம்மா மார்கரெட் அன்பியத்தில் மக்கள், மேரி மஸ்ரல்லோ அன்பியத்தில் மக்களை ஒப்படைக்கிறேன். ஆசீர்வதியும். கண்ணூர் தாயே, ஆரோக்கிய அன்னையே, ஆரோக்கியம் தருபவரே, சுகம் தருபவரே, மக்களை, உடல் நோயால் இருப்பவர்கள், இன்னும் பல்வேறு தேவைகளோடு இருப்பவர்களே, வல்லமையான இறைவன் உங்களை தொடுகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் நிறைவு பெறுவீர்கள், கேளுங்கள், பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்ன இறைவன் இதோ நம் முன்ன இருக்கிறார். அன்னை மரியாளுடைய நாளிலே, நவ நாளிலே, அன்னைக்கு விழா எடுக்கிறது வேளையிலே அன்னையிலே பரிந்துரையிலே சுபிப்போம். உடல்நோயாளிகள், முடியாதவர்கள், பல்வேறு வேதனைகளில் இருப்பவர்கள், கொரோனா நோயிலே இறந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. சுகம் தாரும் ஆண்டவரே. முடியாதவர்கள், நோயில் உள்ளவர்களுக்கு ஆறுதலாய் இரும் இயேசுவே. கண்ணூர் தாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களோடு ஆண்டவர் இருப்பார். நீங்கள் மகிழ்ந்து வாழ்வீர்கள். இரண்டாம் நாளிலே ஆண்டவருடைய வல்லமையை பெற்று வாழ எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவரை மன்றாடுகின்றோம். ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, 161வது திருவிழாவினுடைய எளிமையான முறையில கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டாம் நாள் நவநாளிலே இன்றைக்கு சிறப்பாக இந்த அன்பியங்கள் 4 அன்பியங்களுக்காக செபித்தோம். ஆரோக்கிய மாதா, வேளாங்கண்ணி மாதா, மம்மா மார்கரெட் மற்றும் மேரி மஸ்ரல்லோ. இல்லாமல் இறைவன் இவர்கள் நிறைவாக வழி நடத்துவார். மேலும் நோயாளர்களுக்காகவும் இறந்தவர்களுக்காகவும், கொரோனாவால் சிறப்பாக இறந்தவர்களுக்காக நாளை ஒப்பு கொடுத்து செபித்தோம். எனவே இந்த நாளிலே நமக்காக செபித்து இறைவனுடைய இந்த இரண்டாம் நாள் நவநாளை இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர நமக்காக வந்து செபித்து இறைய அருளுக்கு காரணமாய் அமைந்திருக்கிற நம்முடைய தந்தை லூர்து, நம்மளுடைய டொன் போஸ்கோ இல்லத்திலே பொருளாளர் தந்தையாக சிறப்பாக இருக்கிறார்கள். தந்தை இந்த வருடம் மாற்றமாகி செல்கிறார். தந்தை இந்த வருடம் டேஷன் பிரிட்ஜுக்கு செல்கிறார். இதுதான் அவருடைய அவர் இங்க இருக்கிற போடு வைக்கிற திருப்பலியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நாட்களில் வருகிற காலத்தில் நாம் அழைப்போம். எனவே இன்றைக்கு மட்டுமல்ல, எப்பொழுதுமே தந்தை எங்கும் கிளை பங்கு, எப்பொழுது அவரிடம் உதவி கேட்டாலுமே நமது பங்கிற்காக ஓடி வரக்கூடிய நல்ல தந்தை. பிள்ளைகள் எல்லோருக்குமே பிடிக்கும் தந்தை. மாற்றம் வந்து உடனே பல பேர் என்னிடம் சொன்னார்கள், ஃபாதர் போயிட்டார், ஒரு நல்ல ஃபாதர் வேற பங்குக்கு வேற இடத்துக்கு பணி செய்ய போகிறார் என்று. எனவே தந்தையினுடைய இன்றைக்கு நமக்காய் வந்து செபித்தார். தொடர்ந்து பல வகையில நமக்கு உறுதுணையாக இருந்தார்கள். எனவே நம் பங்கின் சார்பாக இங்கிருந்து மாற்றமாகி செல்ல இருக்கிற தந்தை நமக்கு எல்லா வகையிலும் தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் நமக்கு 2 வருடங்கள் நமக்கு உதவி செய்த தந்தைக்கு நம் பங்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாளை தினத்திலே குறிப்பாக இளையோர்களுக்காக நாளை தினமானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நாளை நம் ஊரில் உள்ள அனைத்து இளையோர்களுக்காக நாளை தினமானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நாளை அன்னையினுடைய ஆண்டவருடைய பரிசுத்த வல்லமையினாலே இந்த இளையவர்கள் நிறைவாய் வாழ, குறிப்பாக விண்ணேற்பு நாளை கொண்டாடுகிற வேளையில எல்லாம் அல்ல இறைவன் இந்த இளையோர்களை ஆசீர்வதிக்க அவர்களுக்காய் விசேஷமாக சுபிப்போம்.
இதுதான் சிறப்பு கருத்து. நாளைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற அன்பியங்கள் குழந்தை இயேசு அன்பியத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும், சிசிலிய அம்மாள் அன்பியத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும், தொன்போஸ்கோ அன்பியத்தில் உள்ள அத்தனை மக்களுக்காகவும், பிற மத சகோதர சகோதரிகளுக்காக நாளை திருப்பலியிலே சிறப்பாக ஒப்பு கொடுத்து செபிக்கப்படுகிறது. எனவே இந்த நாள் திருப்பலி நிறைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்காக உழைத்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி மீண்டும் சொல்கிறேன். இந்த திருப்பலியை நீங்கள் அவர் லேடி ஆஃப் ஹெல்த், ஆங்கிலத்திலே பேஸ்புக்கில் அவர் லேடி ஆஃப் ஹெல்த் என்று பேஸ்புக்கில் இருக்கும். அங்கு இருக்கிற அந்த நீங்க ஓபன் செய்கிற போது, பதிவு செய்கிற பொழுது அங்க இருக்கிற லைக் பட்டனை நீங்கள் அழுத்தினால் உறுப்பினராக சேர்ந்து தொடர்ந்து திருப்பலியை ஒவ்வொரு நாளும் மாலை சரியாக 5:30 மணி அளவில் அருட்சகோதரிகளால் ஜெபமாலையும், அதனை தொடர்ந்து திருப்பலியும் 6 மணிக்கு திருப்பலியும் நடைபெறும். அதே மாதிரி மறு ஒளிபரப்பாக இந்த திருப்பலியை மீண்டும் ஒரு 9 மணி அளவில் ஃபாதர் பிரேம், ஃபாதர் FR.PREM என்ற யூடியூப் சேனல் வழியாக யூடியூப்ல நீங்க பதிவு செய்து அவங்கள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தினால் அதன் மூலமாக மறு ஒளிபரப்பையும் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். தொடர்ந்து ஒருவர் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். இறுதி ஆசிற்காக பிரியமானவர்களே, 2ஆம் நாள் ஆரோக்கிய நலனாக அழைத்து திருப்பலிக்கு அழைத்த பங்கு தந்தைக்கும் பங்கு மக்களாக அனைவருக்கும் தொடர்ந்து நன்றியும் ஜெபங்களையும் உரித்தாக்கப்படுகிறேன். நன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்காரிடைய ஊற்றம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். திருமுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்களுடைய இயேசு வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இயேசுவின் வல்லமை ஜெபிக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பாடுவோம், தேடும் மாந்தரே, தேற்றிக்